வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் உற்சவம். ஆளும் பல்லாக்கில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலய தெப்பத் திருவிழா. அருள்மிகு கோமதி அம்பாளுடன் 11 முறை தெப்பத்தில் வலம் வந்து அருள்பாலித்த ஸ்ரீ சங்கரநாராயணர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் தெப்போற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் தெப்ப உலா. திருவிடை மருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி கோயில் தைப்பூசப் பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். பூலோக வைகுண்டமாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் தைத்தேர் உற்சவத்தின் 11ஆம் நாளில் ஸ்ரீ நம்பெருமாள் ஆளும் பல்லாக்கில் பவனி வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். முன்னதாக வாகன மண்டபத்தில் ஆளும் பல்லாக்கை வண்ண மலர்களால் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். சங்கு முழங்க உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெள்ளித்தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி அழைத்து வந்து ஆளும் பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு பல்லாக்கை சுமந்து கொண்டு பிரகாரங்கள் வழியாக வலம் வந்தனர். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல நாழிகேட்டான் ஆரியபடாள் வாயில்களை கடந்து வந்து 4முக கோபுரம் நுழைந்து உள்வீதியாம் 4 ரத வீதியை அடைந்தனர். மங்கள வாத்தியங்கள், கோயில் யானை, வெண்குதிரை, மங்கள சின்னங்கள் முன்னே செல்ல பிரபந்ததாரர்கள் உடன் வர மாட வீதியில் எம்பெருமானின் ஆளும் பல்லாக்கு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. பிறகு உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த உற்சவரை கோயில் யானைகள் துதிக்கையால் வணங்கி வரவேற்க சுவாமிக்கு திருவந்திக்காப்பு நடத்தப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஸ்ரீ நம்பெருமாளை தரிசனம் செய்ய உற்சவரை மீண்டும் வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலயத்தில் தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலயத்திற்கு சொந்தமான ஆவுடை பொய்கை திருக்குளம் அருகே இருக்கும் உற்சவ மண்டபத்திற்கு பிரியாவிடை மற்றும் அருள்மிகு கோமதி அம்பாள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சங்கர நாராயண சுவாமியை அழைத்து வந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் அம்பிகைக்கு வண்ணப்பட்டாடையும் கட்டி பலவித ஆபரணங்களோடு மாணிக்க கற்கள் பதித்த கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓத சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதித்தம்பதிகளுக்கு மங்கள வாத்திய முழக்கத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க சிவபாதம் தாங்கிகள் உற்சவரை தங்க கேடயத்தில் அமர்த்தி கொண்டு சுமந்து வந்து ஆவுடை பொய்கை திருக்குளத்தில் பச்சை மற்றும் வண்ணத் தோரணங்களாலும் மின்விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து சுவாமி மற்றும் அம்பிகைக்கு நாமார்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டியதும் தெப்ப உலா துவங்கியது. வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றபடி தரிசிக்க தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. திருக்குளத்தை சுற்றி தெப்பம் 11 முறை வலம் வர பக்தர்கள் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ சுவாமி ஆலயத்தில் தெப்போற்சவத்தை முன்னிட்டு தெய்வங்களுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து தெப்ப உலாவும் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி ஸ்ரீ பெருந்தேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகசரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதைத் தொடர்ந்து பகலவன் மறைந்ததும் தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் குலுவிருக்கச் செய்ததும் தெப்ப உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க சுவாமி மற்றும் தாயாருக்கு சாமரங்கள் வீசியபடி திருக்குளத்தை சுற்றி 5 முறை வலம் வரச் செய்தனர். பக்தர்கள் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்து தெப்பத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளை கண்ணாரக் கண்டு சேவித்தனர். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூரில் அமைந்துள்ள அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோயில் தைப்பூச தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு திருத்தேரில் அருள்மிகு பிரியாவிடை சமேதராக உற்சவர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமியை சர்வலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்தனர்.
சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் காட்சி கொடுத்த பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி நகர வீதியில் உலா வந்தது. சிவநாம கோஷங்கள், பஞ்சவாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தெய்வங்கள் எழுந்தருளிய தேரின் வடங்களை பிடித்து இழுத்து பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் தைப்பூச தீர்த்தவாரி வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து மங்கள வாத்தியங்களுடன் பல்லாக்கில் உற்சவர் தீர்த்த பேரரை குலுவிருக்கச் செய்து ஹரித்ரா நதி தெப்பக்குளக்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு படித்துறையில் தீர்த்த பேரரை நிறுத்தி வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து திருக்குளத்திற்கு சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. குளத்தின் நடுவே வேணுகோபால சுவாமி கோயில், வடகரையில் கோதண்டராமர் கோயில், மேலக்கரையில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி, தென்கரையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் என ஹரித்ரா நதி சுற்றிலும் வைணவ திருத்தலங்கள் அமைந்து தெய்வீகமாக காட்சி தர மங்கள வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க தீர்த்த பேரரை நீரில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். பின்னர் சந்தனம் வைத்து வஸ்திரம் கட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இனாம் சமயபுரத்தில் உள்ள அருள்மிகு ஆதி மாரியம்மன் கோயிலில் மாசி மாத தேரோட்டத்தை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. முன்னதாக பலவித நறுமண மலர்கள் அடங்கிய மூங்கில் தட்டுகளை கோயிலில் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. அம்மனின் திருவுருவப் படத்திற்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தேங்காய்ப்பழம் நிவேதித்ததும் தூபத்துடன் ஆரத்திகள் காண்பித்தனர். பிறகு பக்தர்கள் பூந்தட்டுக்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல அருள்மிகு ஆதி மாரியம்மன் கோயிலிலிருந்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியே ஊர்வலமாக சென்றனர். நிறைவாக கோயிலை அடைந்து மூலவருக்கு வண்ண மலர்களை சமர்ப்பித்து வழிபட்டனர். உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றி ஆரத்தி காண்பித்ததும் எண்ணெய் காப்புடன் அபிஷேகத்தை துவக்கினர். நித்தமும் கைகுப்பி தொழுதபடி நின்றருளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு வெற்றிலை மாலைகள் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க திரை விளக்கப்பட்டதும் முத்தங்கி அலங்காரத்தில் அஞ்சனை மைந்தன் திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஈரோடு மாவட்டத்தில் புகழ்பெற்ற சென்னிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி உற்சவர்கள் பிரம்மாண்ட திருத்தேரில் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. அரோகரா கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரில் காட்சி கொடுத்த முருகனை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு காட்டு முனியப்ப சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையின் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் யாக பூஜைகளை துவக்கினர். பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் அவற்றை குண்டத்தில் இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியின் பீடத்தின் மேல் அமர்ந்தபடி காட்சி தந்த ஸ்ரீ காட்டு முனியப்ப சுவாமிக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து திரிசூலத்திற்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. பின்னர் ஸ்ரீ காட்டு முனியப்ப சுவாமிக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுயம்பு சித்தி விநாயகர் ஸ்ரீ வாராகியம்மன் திருக்கோயில் வருடாபிஷேகத்தை முன்னிட்டு
அம்பிகைக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்தருளும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தேவிக்கு பச்சை பட்டு சேலை கட்டி கவசங்களுடன் கிரீடமும் காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரமும் அணிவித்து அலங்காரம் செய்து தீபாரதிகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ரத மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ முருகப்பெருமானை வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளச் செய்திருந்தனர். 2 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் தங்கரதம் காட்சி தர உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் ரதத்தை இழுத்தபடி புறப்பட்டனர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி உலாவர சர்வ அலங்காரத்துடன் அபயமும் வரதமும் காட்டி முருகன் பக்தர்களுக்கு அருள் புரிந்தார். சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயிலில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் மூலவர் அருகே உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். யோக நிலையில் சின்முத்திரை காட்டியபடி அமர்ந்தருளும் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உற்சவரும் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர ஹரிஹர சுதனுக்கு கோபுர தீபம், ஏக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சரணகோஷம் முழக்கத்துடன் குடை சத்தியம், விசிறி விச்சனம், கொடி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து மகா கற்பூர அரத்தி காண்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சோழபுரம் அருள்மிகு குழல்வாய்மொழி அம்பாள் உடனாகிய ஸ்ரீ விக்கிரம பாண்டீஸ்வரர் கோயிலில் ஸ்ரீ நடராஜர் உள்ளிட்ட புதிய ஐம்பொன் சிலைகளுக்கு பிரதிஷ்டை விழா நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். மேடை மீது உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ நடராஜர், சிவகாமி அம்பாள், சோமநாயகியுடன் சோமஸ்கந்தர், காரைக்கால் அம்மையார், ஸ்ரீ மாணிக்க வாசகர் உள்ளிட்ட ஐம்பொன் உற்சவ சிலைகளுக்கு மாவு கரைசல், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. உபயதாரர்களும் ஏராளமான பக்தர்களும் பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்திகள் காண்பித்தனர். ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட உற்சவ மூர்த்திகளுக்கு சாமரங்களும் ஆலவட்டமும் வீசப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் இருக்கும் அருள்மிகு பெத்தாண்டவ சுவாமி கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ பிரித்திங்கிரா தேவிக்கு யாகம் வளர்த்து சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடத்தப்பட்டது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கலசாராதனை நடத்தப்பட்டது. பின்னர் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை வளர்த்தனர். மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களும் வரமிளகாயும் சேர்ப்பித்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கு ஆரத்தி காட்டியதும் சிம்ம வாகினியாக அருள் புரியும் அருள்மிகு பிரத்யங்கிரா தேவிக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காட்டி அபிஷேகம் நிறைவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து தேவிக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தூபதீபம் காட்டப்பட்டது. நிறைவாக அம்மனை தரிசித்த பக்தர்கள் மீது புனித நீரும் தெளித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் இருக்கும் அருள்மிகு வலம்புரி ஞான விநாயகர் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. முன்னதாக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் யாகங்களை வளர்த்ததும் பிரதான கலசங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். பஞ்சவாத்தியங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரை ஊற்றி தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி கலசங்களை அலங்கரித்தனர். இதையடுத்து அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று அருள்மிகு ஞான வலம்புரி விநாயகரை தரிசித்து வழிபட்டனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஓசூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வேல்முருகன் திருக்கோயிலில் தைப்பூச உற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். முன்னதாக மூலவர் அருள்மிகு வேல்முருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவருக்கு சந்தன காப்பு சாற்றி வெள்ளி கவசங்களுடன் கற்கள் பதித்த ஹாரமும் மலர் மாலை பிரபையும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி வெற்றி வடிவேலும் கொடியும் தாங்கியபடி அருள் புரிந்த அழகனுக்கு நாமார்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து திருப்புகழ் பாடி நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் உள்ளிட்ட ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அழகனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் புகழ்பெற்ற அருள்மிகு காரணீஸ்வரர் கோயில் தெப்போற்சவம் வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தின் உள் வளாகத்திலிருந்து நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத்த உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து இருகுடைகள் பிடித்தபடி சுமந்து வந்தனர். நுழைவாயில் ஆராதனைக்கு பின்னர் அழகனையும் தேவியர்களையும் கோவிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். மலர் கிரீடம் அணிந்து சர்வாபரணங்களுடன் அபயமும் வரதமும் காட்டியபடி முருகப்பெருமான் திருக்காட்சி தர கோவில் அருகே அமைந்த திருக்குளத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். மயில் வாகனத்துடன் அழகாக காட்சி தந்த தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் தெப்ப உலா துவங்கியது. திரளான பக்தர்கள் படித்துறையில் அமர்ந்தபடி பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தேவியர்கள் சமேத முருகப்பெருமான் 11 முறை நீராழி மண்டபத்தை சுற்றி வலம் வந்து தரிசன பாக்கியம் தந்தருளினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கீழ் வைத்தனாங்குப்பம் அருகே மேல்மாயில் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி முருகன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள முருகன் திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தேங்காய் பழம் நிவேதித்து வழிபட்டனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளி காட்சி கொடுத்த உற்சவர் முருகப்பெருமானை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவிலில் தனி சன்னதியில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் சந்தன காப்பு அலங்காரத்தோடு காட்சி தந்தனர். மூலவர் முருகப்பெருமானும் விசேஷ அலங்காரத்தில் அருள் புரிய கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் மாசி மாத துவக்கத்தன்று சூரிய பகவானுக்கு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தென்முகக் கடவுளுக்கும் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. சிவாலயத்தின் ராஜகோபுரம் அருகே சன்னதி கொண்டிருக்கும் சூரிய பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிகப்பு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் திருநாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க ஆதி பகவனுக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதேபோல் ஆலயத்தின் உள்ளே சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து தென்முக கடவுளுக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக தூபத்துடன் தீபாரதி காட்டி பக்தர்களுக்கு விபூதியை பிரசாதமாக வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு இளங்கிளியம்மன் உடனுரை ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் தெப்ப விழா நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் சீர்வரிசை பொருட்களை சுமந்து முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களுடன் அருள்மிகு இளங்கிளியம்மன் சமேதராக உற்சவர் ஆட்சீஸ்வரரை கேடயத்தில் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பிரம்ம தீர்த்த குளத்தில் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் ஆதித்தம்பதிகளை குலுவிருக்கச் செய்து மந்திரங்கள் ஓதியபடி சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சுவாமி மற்றும் அம்பாளுக்கு மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் தெப்ப உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வங்களுக்கு மும்முறை தெப்பவலம் நடைபெற்றது.
ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கல்லுப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுள்ளக்கரை காளியம்மன் கோயில் வருடாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோயில் வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் ஹோமம் வளர்க்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க மூலவர் அருள்மிகு சுள்ளக்கரை காளியம்மனுக்கு மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், தேன் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் மூலவர் அருள்மிகு காளியம்மனுக்கு கலசாபிஷேகமும் செய்து அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மூர்த்திநாயக்கன்பட்டியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சூடம்மன் திருக்கோயிலில் மாசித் திருவிழாவையொட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் திரிசூல வடிவில் அருள்பாலிக்கும் அருள்மிகு சூடம்மனுக்கு மஞ்சள், குங்குமக் கரைசல், அபிஷேகப் பொடி, பால், தயிர் உள்ளிட்ட 41 திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஆபரணங்கள் சூட்டி சந்தனாபிஷேகமும் செய்தனர். தொடர்ந்து வண்ண மலர்களாலும் புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அழகாக காட்சி கொடுத்த தேவிக்கு தீபாரத்திகளும் காண்பித்தனர். பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்மனை தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய தைத்தேர் உற்சவம். ஆளும் பல்லாக்கில் பவனி வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி ஆலய தெப்பத் திருவிழா. அருள்மிகு கோமதி அம்பாளுடன் 11 முறை தெப்பத்தில் வலம் வந்து அருள்பாலித்த ஸ்ரீ சங்கரநாராயணர். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் தெப்போற்சவம். உற்சவ மூர்த்திகளுக்கு நடைபெற்ற திருமஞ்சனம் மற்றும் தெப்ப உலா. திருவிடை மருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி கோயில் தைப்பூசப் பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற திருத்தேரோட்டம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.